அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 100 வருட ஆண்டுகால செல்வத்தை அள்ளி கொடுக்கும் ஆனி மாதம் சனி மகா பிரதோஷம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். எம்பெருமானாகிய பரம்பொருள் சிவபெருமானுக்குரிய விரதங்களுள் மிகவும் விசேஷமானது நம்முடைய பிரதோஷ விரதம். தோஷம் என்றால் குற்றம் என்றும், பிரதோஷம் என்றால் குற்றமற்றது என்றும் பொருள் தருகிறது. மாலை 4:30 மணி முதல் 6 மணி உள்ள நேரம் பிரதோஷ நேரமாக பார்க்கப்படுகிறது என கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை என்னும் 2 காலங்களில் திரியோதசி திதியில் வரும் பிரதோஷ தினம் மாபெரும் சிறப்பம்சத்தை வழங்குகிறது. இந்த வேளையில் சிவபெருமானை வழிபாடு செய்வதே இந்த விரதத்தின் முக்கியமான நோக்கமாகும். பிரதோஷ வேளையில் இறைவனை வழிபடுவதனால் நம்முடைய முப்பிறவி குற்றங்கள், சகல சம்பத்துகள், சகல விதமான தோஷங்கள் நீங்கி நலன் கிடைக்கும். பாவம் விலகி புண்ணியம் சேரும், வறுமை அகலும், மகப்பேறு பெறுவர் மங்கையர்கள், பிறவி விழித்து முக்தி பேராற்றினை அடைவார் நம்முடைய பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள். சிவபெருமானை வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும். பிரதோஷ வேளையில் அனைத்து தேவர்களும் 30 கோடி முனிவர்களும் சிவாலயத்தில் ஒன்று சேர்வதனால் பிரதோஷ வழிபாடு அனைத்து கடவுள்களையும் ஒன்றாக வழிபட்ட புண்ணியத்தை மாறி விளங்குகிறது. முக்கியமாக பிரதோஷத்தின் வரலாறு எவ்வாறு உருவாகிறது என்று இந்த இடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னொரு காலத்தில் மரணமில்லாத வாழ்க்கை தரும் தேவாமிர்தனை பெற வேண்டி தேவர்களும் அசுரர்களும் ஒருங்கிணைந்து திருப்பார்கடலை கடைந்தார்கள். வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்தார மலையை மத்தாகவும் பயன்படுத்தினார்கள். அப்பொழுது வாசுகி பாம்பு விஷத்தை உமிழ்ந்தது. அனைவரும் மஞ்சு நடுங்கும் அளவில் பார்க்கடலில் ஆழகால விஷம் தோன்றியது. அது அனைவரையும் எரித்து துன்புறுத்தியது. இதனால் அஞ்சி ஓடிய தேவர்கள், தேவா தேவா மகாதேவா, ஆட்கடலே சரணம், கருணை குன்று காத்தருள வேண்டும் என்று ஓலமிட்ட வண்ணம் இடமாகவும் வளமாகவும் சிவன் சன்னதியில் ஓடி சிவனை தஞ்சமடைந்தனர். தேவர்கள் துயரை போக்க எண்ணிய பரம்பொருள் சிவபெருமான் சுந்தரரை அனுப்பி அக்கொடிய விஷத்தனை கொண்டு வர வேண்டுமென பணிந்தார். அவர் கொடிய விஷத்தை நாவல் பழம் போல திரட்டி உருட்டி கொண்டு வந்து சிவபெருமானிடம் தந்தார். அந்த நஞ்சினை அவர் அமிர்தம் போல உண்டார். அந்த விஷம் சிவன் உடலுக்குள் சென்றால் உலக உயிர்கள் அழிந்துவிடும். அதனால் உண்ணாமலும் உமிழாமலும் கண்டத்தில் நிறுத்தி கொண்டார். இதனால் நீலகண்டர் என்று பெயர் பெற்றது. தேவர்கள் சிவனின் அனுமதியுடன் மீண்டும் பார்க்கடலை கடைந்தபோது அமிர்தம் தோன்றியது. அதனை உண்டு ஆனந்த தாண்டவம் அடைந்தனர். அமிர்தம் உண்ட தேவர்கள் வேண்டுதலுக்கிணங்க சிவபெருமான் திருநடனம் புரிய முன்வந்தார். சரஸ்வதி வீணை வாசித்தார்கள். இந்திரன் புல்லாங்குழல் ஊதினார்கள். பிரம்மன் தாளம் போற்றார். லக்ஷ்மி தேவி பாடல்கள் பாட திருமால் மத்தளம் வாசித்தார். தேவர்கள், முனிவர்கள், யட்சகர்கள், கிண்ணறர்கள், திசைப்பாளர்கள் முதலியவர்கள் அனைவரும் வந்து பிரதோஷ காலத்தில் இறைவனை வழிபட்டனர். சிவபெருமான் உமாதேவியும் மிக முக்கியமாக காண நந்திதேவரின் 2 கொம்புகளுக்கிடையே திருநடனம் புரிந்தார்கள். சிவபெருமான் தேவர்களுக்கு திருநடன தரிசனம் கொடுத்து சனிக்கிழமை மாலை நேரத்தில் பிரதோஷ வேளையில் ஆகும். எனவே சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் விசேஷமானதாக போற்றப்படுகிறது. பிரதோஷ விரதம் இருக்க விரும்புகின்றவர்கள் சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதங்களில் ஒன்றில் வரும் சனிக்கிழமை பிரதோஷ நாளாக பார்த்து இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதற்கு இணையானதான் இந்த ஆனி மாத சனி பிரதோஷம். பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில், அதாவது காலை அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி உள்ள நேரத்தில் நீராடி காலை கடன்களை முடிக்க வேண்டும். சிவன் கோவிலில் சுவாமிக்கு முன் உள்ள நந்திக்கு அருகம்புல் மாலை சாத்தி சிவபெருமான் அவர்களுக்கு சிகப்பு அரிசி நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். நெய்விளக்கு வைத்து வழிபடுவது நல்லது. முதலில் சிவபெருமானையும் அதாவது நந்திதேவரையும் வணங்க வேண்டும். பின்னர் இடமாக பிரத்யட்சமாக சென்று சண்டிகேஸ்வரரை வணங்கிவிட்டு வந்து சென்ற வழியை திரும்பி வந்து மீண்டும் சிவன் நந்தியை தரிசிக்க வேண்டும்.
வழக்கம்போல் ஆலயத்தை வளமாக சுற்றி வரும்போது நந்திதேவன் வந்து நின்றபடி அவருடைய கொம்புகளுக்கு நடுவே சிவலிங்கத்துக்கு தீபாராதனை காட்டுவதை கண்டு வழிபட வேண்டும். இது மாதிரி 3 முறை பிரதோஷ தரிசனம் செய்ய வேண்டும். பின்னர் ரிஷப வாகனத்தில் சிவன் பார்வதி வலம் வரும்போது உடன் சென்று பிரதட்சணம் செய்ய வேண்டும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்படுங்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். முக்கியமாக சிவபெருமான் விஷம் உண்ட தினம் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரியோதசி திதியாகும். எனவே சனிக்கிழமை திரியோதசி திதியும் சேர்ந்து வருகின்ற பிரதோஷம் மகா பிரதோஷமாகும். முக்கியமாக மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரிக்கு முன்னர் வரும் பிரதோஷமும் மகா பிரதோஷம் எனப்படும். அன்று தஞ்சை மாவட்டம் திருவையாறு, திருச்சி மாவட்டம் திருப்பெஞ்சிலி, திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியம், கும்பகோணம் அருகே உள்ள திருக்கோடிக்காவல் ஆகிய சிவபெருமானுடைய தலங்களில் வழிபாடு செய்வது சிறப்பானது. சனி பிரதோஷ வழிபாடு செய்தால் 5 வருடம் தினமும் ஆலயம் சென்ற பலன் கிடைக்கும். மேலும் மது, மங்கை, கொள்ளை, பொய் கூறுதல் இவற்றால் ஏற்பட்ட பாவங்கள் துடைத்து நன்றியடைய சனி மகா பிரதோஷம் உங்களுக்கு அருள் பாலிக்கும். முக்கியமாக பிரதோஷ விரதம் இருப்பவர்களுக்கு சிவனருள் விரைவில் கிடைக்கும். முக்கியமாக 100 ஆண்டுகள் நமக்கு மாபெரும் கொடிய தண்டனையால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதனை போக்கி அற்புதமாக நிவர்த்தி தரக்கூடிய இந்த ஆனி மாத பிரதோஷமானது மாபெரும் சிறப்பத்தை அள்ளி கொடுக்க வல்லது. குறிப்பாக 100 ஆண்டு செல்வத்தை அள்ளி கொடுக்கும் ஆனி மாத சனி பிரதோஷமானது மாபெரும் சிறப்புக்குரியது. முக்கியமாக முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் எதிரிகளால் கொல்லப்பட்டான். அவனது நாடு எதிரிகள் வசமானது. எதிரிகளால் கொல்லப்பட்ட மன்னரின் மனைவி தனது மகன்கள் சசிவரதன், தர்மகுப்தன் ஆகியோரை அழைத்து கொண்டு சாண்டி முனிவரிடம் தஞ்சமடைந்தார். முனிவரின் ஆலோசனைப்படி முக்கியமாக அந்த பெண்ணும் சிறுவர்களும் பிரதோஷ விரதத்தை கடைபிடித்தனர். 4 மாதங்கள் கழித்து 8வது பிரதோஷத்தின் போது சசிவரதன் அமிர்த கலசத்தை பெற்று அமிர்தத்தை பருகினான். இளவரசன் தர்மகுப்தன் ஒரு தேவக்கன்னியை மணந்து அந்த தேவ மன்னரின் துணையுடன் தனது எதிரிகளை தோற்கடித்து தனது ஆட்சியை திரும்ப பெற்றான். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த பிரதோஷ விரதத்தை கண்டு நீங்கள் யாரும் அஞ்ச வேண்டாம். குறிப்பாக அன்று முழுவதும் விரதமிருந்து மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி சிவன் கோவிலில் தரப்படும் பிரசாதத்தை உண்டு சிவபெருமானை வேண்டி வந்தாலே போதுமானது. அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த விரதத்தை, அதிலும் இந்த ஆனி மாத சனிக்கிழமை பிரதோஷத்தை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அவ்வளவு செல்வத்தை வாரி வழங்குவார் நம்முடைய பரம்பொருள் சிவபெருமான். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.